இது மட்டும் நடந்துச்சுன்னா டிவிகேவை யாராலுமே அடிச்சுக்கவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேட்மேன் டாக்ஸ். தொண்டை சரியில்லை, ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்கும்போது எப்படிங்க ரெஸ்ட் எடுக்க தோணும்? தொண்டை கிழிஞ்சாலுமே பரவாயில்ல, இதை பத்தி கண்டிப்பா பேசி போட்டே ஆகணும். எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. 97 நிறுவனங்கள், அதுல 25 புதிய நிறுவனங்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டுல 1,06,998 வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆக போகுது. சூப்பர்ல. ஸோ பாயிண்ட் பை பாயிண்டா ஒன்னொன்னா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஸோ பாயிண்ட் 1 பாத்தீங்கன்னா 67,452 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ இதுல என்னென்ன துறைகள் வந்து இருக்குன்னா, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எலக்ட்ரிக் மொபிலிட்டி போன்ற பெரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான எல்லா இண்டஸ்ட்ரியும் இதுல வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல தமிழ்நாட்டில் குறைந்த சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் ஒரு நிலை இல்லாம உயர்தர சம்பளத்திற்கு தொழில்நுட்பத்தின் மூலமா உருவாகும் வேலை வாய்ப்புகளை இருக்குன்றது இது மூலமா நமக்கு கிளியரா தெரியுது. பாயிண்ட் 2, 97 நிறுவனங்கள்ல 25 புதிய நிறுவனங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை. இது மாதிரி ஒரு புதிய நிறுவனங்கள் வந்து ஒரு மாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. மேலும் தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்த ஒரு நம்பிக்கையின் மூலமா தான் இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பாயிண்ட் 3 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம் வருதுன்னா முக்கியமான மக்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட்க்கு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு. ஆமாங்க, இந்த 100 நாள் 1,00,000 கோடி முதலீட்டு மூலமா 1,06,998 வேலை வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆக போகுது. இதை விட ஒரு பெரிய மாற்றம் வேணுமா என்ன? இதெல்லாம் நடந்ததுன்னா சத்தியமா சான்ஸே இல்லை. வேற லெவல் ஒரு மாற்றத்தை ஒரு 2 to 3 வருஷத்துலேயே நம்ம வந்து கன்ஃபார்மா பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தை வாய்ப்பே இல்லை. யாராலையும் குற்றம் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியா இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்க, தொண்டை கட்டியிருந்தாலும் சரி, தொண்டை கிழிஞ்சு போயிருந்தாலும் சரி, இந்த நியூஸை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until then, bye from Badman Talks.